ஹாய் மை ஃபேமிலி. நான் உங்கள் நிஷா ஜெய்ஷித். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். எனக்கு இந்த சிக்கன் குழம்பு எல்லாமே அரைச்சி வச்சு செஞ்சதுனால எனக்கு நல்ல ஒரு திக்னஸாக கிரேவி மாதிரி கிடச்சிச்சு. இது சுட சுட ரைஸ்க்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. நைட்டு தோசை ஊற்றி அதுக்கு வச்சு சாப்பிட்டோம். அதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி அரைச்சி வச்சு சேர்த்து செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி, அது கூட 2 பச்சை மிளகா, அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட நான் இன்னைக்கு 2 மிளகு சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, அது கூட அரைச்சி வச்ச தக்காளி இதையும் சேர்த்து, இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, அது கூட வாஷ் பண்ண வச்ச சிக்கனை சேர்த்து, சிக்கன் நல்லா தண்ணி விடும். நீங்கள் சிக்கனை சேர்க்கும்போது அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சேருங்க. அது நல்லா தண்ணி விட்டு வெந்த பிறகு நான் சிக்கன் குழம்பு மசாலா தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. சிக்கன் குழம்பு மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நான் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காயை கூட சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து, நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு, கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரைஸுக்கு. நைட்டு தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது அப்படி இருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை அரைச்சி வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிஷா ஜெய்ஷித் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.